திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கும் பழவேற்காட்டில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது பற்றி அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் எழில் அளிக்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில் பழவேற்காட்டு பகுதிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது இந்த பழவேற்காட்டு பகுதி ஒரு மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் பறவைகள் சரணாலயம், முகத்துவாரம் பகுதி, லைட் ஹவுஸ் பகுதி, டச்சு கலரை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நிறைந்த ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் படகில் சென்று முகத்துவாரத்தை காண்பது என்பது மிக அலாதியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற சிறப்பான அம்சங்கள் நிறைந்த இந்த பகுதிக்கு பண்டிகை காலங்கள் மட்டுமல்லாது விடுமுறை நாட்களிலும் அதிக அளவு பயணிகள் வருகை என்பது இந்த பகுதிக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை ஆங்காங்கே வீசி எறிந்து விடுவதால் இந்த பழவேற்காடு பகுதி முற்றிலுமாக ஒரு குப்பை மேடாக தான் காட்சியளிக்கிறது. தற்போது கோடை காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிக அளவு பயணிகளின் வருகை என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பள்ளி விடுமுறை நாட்கள் வர இருக்கிறது. இதில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்று குப்பை மேடாகவும், அதாவது இங்கே பார்ப்பதற்கே ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த குப்பைமேட்டை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் குறித்து திருவள்ளூர் ஆட்சியர் சுந்தரவல்லியிடம் கேட்டபோது சுற்றுலாத்துறை அதிகாரிகளிடம் பேசி இதற்காக ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும், சுற்றுலாத்துறை அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்து இந்த குப்பைகளை அகற்றி இந்த பகுதியை ஒரு செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.